வீடியோ வச்சிருக்கியா? வீடியோ ரெக்கார்டிங் ஆயிட்டு எங்கடா போறது ஸ்கூல் இல்லையா? உட்காந்து நாடகம் பண்ண போறாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழக அரசு மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் இந்த கோடை திருவிழாவில் திருவண்ணாமலை மாவட்டம் காப்பி தேவானந்தம் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ சபாபதி நாடக குழுவினரை கொண்டு எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அரசுக்கும் கலை பண்பாட்டுத்துறைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இக்குழுவின் சார்பாக இதிகாசங்களில் ஒன்றாகிய இதிகாசங்களோ 2 ராமாயணம் மகாபாரதம். அதில் மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய துரியோதனன் கர்வபங்கம் என்னும் சித்திரசேனன் சண்டை இந்த நாடகத்தை ஸ்ரீ சபாபதி நாடக குழுவின் சார்பாக வழங்க வந்துள்ளோம். நல்லான்பிள்ளை பெற்றால் மதுரா தேவானந்தல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சபாபதி நாடக சபா குழுவின் சார்பாக இந்த நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். முதலில் முதலாக தெருக்கூத்து என்றாலே பபுன் கண்டிப்பாக வர வேண்டும். அதனால் பபுன் வருகிறார். அன்னவரை கொண்டு இந்த கதை தொடரும். நன்றி. இன்று கோடை திருவிழா இந்த கோடை திருவிழாவை முன்னிட்டு கலை பண்பாட்டுத்துறைக்கு அவளுக்கு முதல் வணக்கம். இந்த மேடையை நடிக்க வாய்ப்பு அனைத்து நல்ல வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் தேவனந்தல் கிராமம் சபாபதி நாடக சபா குழுவினரால் இந்த நடக்கப்பட்ட நாடகம் ஆறாவது வனம் என்று சொல்லக்கூடிய துரியோதனன் கர்வபங்கம் என்றும் அர்ஜுனன் சித்திரசேனன் சண்டை இந்த நாடகத்திலே பப்புடாக விளங்கக்கூடிய நீ நாங்கள் முக்கன் மைந்தனாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானை தோற்றம் செய்து பின் கதையை தொடரலாம். சரஸ்வதியை தோற்றம் செய்து ஆமா
ஆமா. மறுமுறை மறுமுறை இந்த நாடகத்தின் கதாநாயகன் எழுதக்கூடிய ஆட்டமாக வந்து துரியோதன மகாராஜா தப்பால் அந்த கதை தொடரும். Yeah.
தூதுவர்களை அனுப்பி பார்க்கும் பொழுது 6வது வனம் என்று சொல்லக்கூடிய காமதேனு வனத்திலே பாண்டவர்கள் இருக்கின்றார்கள். அவையால் உன்னுடைய படைகள் தம்பிமார்களை அனைவரையும் கூட்டிக் கொண்டு நாடகம் சென்று அவர்களை பார்த்து அவர்கள் உயிரோடு இருந்தால் மீண்டும் 12 ஆண்டு வனவாசம் ஓட்டலாம். அப்படி ஒருமுறை இருந்து விட்டால் அங்கே அவர்களுக்கு ஈமக்கரியை செய்ய வேண்டும். ஒரு படைகளை கொண்டு போகலாம். அப்படியானால் தம்பியார் வீட்டு வரக்கூடிய துச்சாதனன் அனைவரும் அழைத்து வர முடியுமாங்களே? துச்சாதன புலிகள் போர் அண்ணவரால் கதை தொடரும். துச்சாதன புலி என்று நன்றாக தெரிந்து கொண்ட மகாராஜா. அண்ணனாகிய துரியோதனன் ஆமா துச்சாதனன் திருவருணை அழைக்க திருவருணை கற்பார் அண்ணவரால் கதை தொடரும். துரியோதனன் ஒருமணி கட்டளை அரசாங்கத்தில் அவரை காண வேண்டும். தம்பி துச்சாதனா சொல்லுமண்ணா படைகளை கூட்டிக் கொண்டு என்று சொல்லக்கூடிய சொல்ல வேண்டாம். படைகளை கூட்டி நடந்து போகலாம். படைகளை கூட்டி அதிசய புறவியை கூட்டி பறவையை கூட்டி யாரு இருக்கிறாங்க பாரு.
நம்ம பொண்டாட்டி எல்லாம் ஒரு பக்கத்துல குளிக்கிட்டோம். சற்று நேரம் அமர்ந்து இருப்போம். யார் வரான்னு பார்ப்போம். அப்படியே அதாவது என்றால் கௌரவர்கள் 3 பேரும் தன் படைகளை கூட்டிக் கொண்டு காமதேனு வனத்தில் இருக்க இந்த சூழ்ச்சியை வாளாகிய கண்ணன் அறிந்து இந்த வாளாகிய கண்ணன் கொள்கைக்கு வருகின்றார். அன்னவரால் கதை தொடரும். ஜெகமோகிட சீதரவேணு கோபாலன் சீதரவேணு கோபாலன் வசுதேவ தேவகிக்கே சிசுவாகவே அவதரித்த சிசுவாகவே அவதரித்த பெருமை கடலிலுமாகிய வண்ணன் பெருமை கடலிலுமாகிய வண்ணன் ஜெகமோகிட சீதரவேணு கோபாலன் சாகதாகதைதம் உச்சரிக்க வேண்டும் என்றால் சொல்லுக்கு அடங்காத பராசக்தி கோலத்தன்கள் சமயம் 16 ஆஹா சக்தி மகிமை உண்டு உண்டு குதிக்க வேண்டும் என்றால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓம் ஹரிஹரி ஓம் ஹரிஹரி ஹரஹரி ஹரஹரி முரஹரி அமுதாச்சரி அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவதூதா லட்சுமி சமேத லீலா வினோதா கமலபாதா மத்தியாந்தர பீதா அநாத ரட்சக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக பரமானந்த வைகுண்ட பச்சைவண்ணா கார்வண்ண கண்ணகசேன கமலக்கண்ண ஜனார்தன கருணவாகன ராட்சச சமர்த்தன காளிங்கநந்தன கோசசேன நாராயண பாராயண வாமன நந்தநந்தன மதசோதன பரிபூரண சர்வகரண வேங்கடரமண சர்வடகரண ஸ்ரீதர சரசீதர தாமோதர சீதாம்பர சீதா மனோகர அச்ச வரையாவதார பலபத்ர பரமதயோவர சங்கசக்கர சர்வேஸ்வர கருணாகர ராதா மனோகர ஸ்ரீரங்க ஹரிரங்க பாண்டரங்க வாகநாயக பத்மநாப புண்ணிய புருஷ புருஷோத்தம ஹரிராம பரந்தாம நரசிம்ம திரிவிக்ரம சரஸ்வரம பக்தவச்சல பரமதயாள தேவானுகூல ஸ்ரீலால வேணுகோபால மாதவ யாதவ ராகவ கேசவ வாசுதேவ தேவதேவ ஆதிதேவ ஆவத்பாண்டவ மகானுபவ வசுதேவி தனய தசரத தனய வாயாவிலாச வைகுண்டவாச ஸ்வயம்பிரகாச ಋಷಿಕೇಶ ಸಿದ್ಧರಾಸ ಗಜಪತಿ ರಘುಪತಿ சீதாபதி வெங்கடாஜலபதி மாயா ஆயா எண்ணெய் உண்டனேயா அண்டனையா தந்தோயா உலக உண்டவாயா ஞானவாயா சகாயா சதர்பஜா கடத்வஜா ஓலன்னவஸ்ஸ உண்டனிக அவதார ஓம் விஷ்ணு ஓம் பராத்பர ஓம் நாராயண ஸ்ரீமன் நமோ நாராயண சரணம் பிரபந்தே இந்த நாராயண கோவிந்தா கோவிந்தா பகவானே மகிமை அறியாமல் நான் தவறாக பேசியிருந்தால் அடியனை மன்னிக்க வேண்டும்.
இருக்கின்றார்களா இல்லையா? அவர்கள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு சடங்கு செய்ய வேண்டும் என்று அவருடைய கர்வத்தை அடக்க வேண்டும். காமதேவன் பசுக்களையும் காமதேவன் மேற்கின்ற இளையர்களையும் அனுப்பி அவர்களோடு அந்த குளத்திலே காமதேவன் குளத்திலே சென்று அவர்களை கண்டு அவர்களுடன் வாதாடி நீராடி என்ன நடக்கின்றது என்று கவனித்து அவர்களுக்கு வேண்டிய லட்சுமி